அவங்களுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்பதற்கு ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி குதுஸ் சிர்ருஹு அவர்களுக்கு பிந்திய காலம் அல்லாமா இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்கிறார்கள். அலியுல் ஹவாஸ் என்ற ஒரு பெருமகனாரும் வாழ்றாங்க. இப்ராஹிம் அல் ஹவாஸ் என்பவரும் அலியுல் ஹவாஸ் என்ற இரண்டு பேரும் மாபெரும் மார்க்க ஞானிகள் மட்டுமல்லாமல் மிக பெரும் இறைநேச செல்வர்கள். இரண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அல் ஹவாஸ் உஸ்தாத், அலியுல் ஹவாஸ் என்பவர் மாணவர். இப்ராஹிம் அல் ஹவாஸ் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் சமயத்திலே அலியுல் ஹவாஸ் அவர்கள் எழுந்து நின்று ஆசிரியரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மாணவர் என்று சொன்னால் நம்மள மாதிரி சின்ன பையன் இல்லை, அவங்க அந்த காலத்துல வயது முதிர்ந்த காலத்திலும் அவர்கள் கல்வியை தேடி பயணித்தவர்கள். எல்லாம் நரைச்ச மூடி நரைச்ச தாடியாக இருக்கும். அப்படிப்பட்ட மாணவ சபை அது. அப்ப அலியுல் ஹவாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன் உஸ்தாத் இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹிமஹுல்லாஹ்விட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி மிகப்பெரிய குதுபு, அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ். அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹும் மிகப்பெரிய குதுபு, கௌஸ் நாயகம் மிகப்பெரிய ஒரு குதுபு. இந்த இரண்டு பேரில் யாருடைய அந்தஸ்து மிகைப்பானது என்று கேட்கிறார். அப்போ இப்ராஹிம் அல் ஹவாஸ் உஸ்தாத் சொன்னாங்க, கௌஸ் நாயகத்தினுடைய அந்த சிறப்பு தான் உயர்ந்தது அலியுல் ஹீதியை விட என்று சொல்றாங்க. ஆனால் அதை கேட்ட அலியுல் ஹவாஸ் ரஹிமஹுல்லாஹ் மாணவர் சொல்றாங்க ஆசிரியரிடத்திலே, ஆசிரியர் அவர்களே, என்னதான் முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தாரும், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான், மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர் தான் இருந்தாலும் அவர்கள் காலத்திலே சமகாலத்தில் வாழ்ந்த அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் கௌஸ் நாயகத்தை விடவும் சிறந்தவர் என்று சொல்றாங்க. அதற்கு ஆசிரியர், எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, அதுக்கு என்ன தலீல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அலியுல் ஹவாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கான இரண்டு சான்று என்னிடத்தில் இருக்கிறது. ஒன்று, நான் ஒரு நாள் தூங்கினேன், தூக்கத்திலே ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவிலே ஹஜ்ரத்துல் குதுஸி என்று சொல்லக்கூடிய படிக்கட்டுகள், அதாவது நல்லடியார்கள் இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய படித்திரங்களை எடுத்து சொல்லக்கூடிய, எடுத்து காட்டக்கூடிய ஹஜ்ரத்துல் குதுஸி என்று சொல்லக்கூடிய படிக்கட்டுகள் 7 படிக்கட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒவ்வொரு சமூகத்தினர் நிற்கிறாங்க. முதல் படிக்கட்டுதல் பார்த்தாக்கா நிறைய சமூகத்தினர் நிற்கிறாங்க, அதாவது இறைநேசர்கள் ஃபுல்லா நிற்கிறாங்க. 2வது படிக்கட்டுல கொஞ்சம், 3வது படிக்கட்டுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 4வது படிக்கட்டுல குறைஞ்சிருக்கு, 5வது படிக்கட்டுல யார் யார் இருக்கிறாங்க என்பதை பார்க்கும் அளவிற்கு அந்த இறைநேசர்களுடைய கூட்டம் குறைஞ்சிருக்கு. இப்போ படித்தரங்கள் கூட கூட மக்கள் ஜனங்கள் குறைஞ்சிட்டு தானே வரும். இப்போ எல்கேஜி யூகேஜி படிச்சவங்க நம்மள எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா 10th படிச்சவங்க எல்லாம் குறைவு இருக்கும், 7th படிச்சவங்க எல்லாம் குறைவு இருக்கும். இப்படி படித்தரங்கள் ஏற ஏற, ஸ்டாண்ட் ஏற ஏற அப்ப குறைவு இருக்குமா செய்யாதா? ஜனங்கள்ல குறைவு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி முதல் படிக்கட்டுல நிறைய பேர் இருந்தாங்க, 2வது படிக்கட்டுல அதை விட குறைவு, 3வது படிக்கட்டுல அதை விட குறைவு, 5வது படிக்கட்டுல யார் யார் இருக்கிறாங்கிறத நான் பார்த்தேன். ஆனா அதுல அலியுல் ஹீதியும் இல்லை, கௌஸ் நாயகமும் இல்லை. அதை தாண்டி 6வது படிக்கட்டு, கடைசி படிக்கட்டு 7வது படிக்கட்டுல யாரும் இல்லவில்லை, அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாத்திரம் இருந்தார்கள், கௌஸ் நாயகம் இல்லை. அப்ப கௌஸ் நாயகம் கீழே இருந்தாலும் இருந்திருக்கலாம், மேல இல்லை. இப்ப இதை வைத்து நான் விளங்கி கொண்டேன், கௌஸ் நாயகத்தை விட அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நான் விளங்கிக் கொண்டேன். இது முதல் ஆதாரம். இப்ப 2வது ஆதாரம் என்ன தெரியுமா? நான் வரலாற்றிலே ஒரு செய்தி படித்திருக்கிறேன். முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி குதுஸ் சிர்ருஹு அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு. அந்த சபையிலே முதல் சஃபிலே அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கௌஸ் நாயகத்தினுடைய பயானை கேட்பதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அலியுல் ஹீதி ரஹிமஹுல்லாஹ் உட்கார்ந்தவர்கள் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் தூங்கிய அந்த காட்சியை பார்த்த கௌஸ் நாயகம் பேச்சை நிற்பாட்டி விட்டு எழுந்து சென்று அலியுல் ஹீதியின் பக்கத்திலே அமர்ந்தார்கள். அமரல, நிற்கிறாங்க,
போய் கை கட்டி நிக்கிறாங்க. யாருக்கு பக்கத்துல? அலியுல் ஹீத்திக்கு பக்கத்துல கை கட்டி நிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன விளக்கங்கிறத நான் விளங்கிக்கினேன். என்னன்னு சொன்னா, கௌஸ் நாயகத்தின் பேச்சை விட அலியுல் ஹீத்தியினுடைய தூக்கம்தான் மிகைப்பானது, சிறந்தது என்பதை இந்த வரலாறு எனக்கு விளங்குகிறது என்ற செய்தியை இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹிமுல்லாட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹிமுல்லா சொன்னாங்க, சரிப்பா, இதுக்கு நான் விளக்கம் தர்றேன். இந்த ரெண்டு வரலாறு மேலோட்டமான கண்ணோட்டத்தில் நீ பார்த்திருக்கிற. இந்த ரெண்டு வரலாறையும் வைத்து யார் சிறந்தவர், அலியுல் ஹீத்தி ரஹிமுல்லா சிறந்தவர் என்று உன்னுடைய கண்ணோட்டத்துல விளங்கி இருக்கு. இப்ப நான் விளக்கம் சொல்றேன். முதல்ல நீ ஒரு கனவு பார்த்த. அந்த கனவுல ஹஜ்ரத்துல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படிக்கட்டுல 7வது படிக்கட்டுல கௌஸ் நாயகம் இல்ல, அலியுல் ஹீத்தி ரஹிமுல்லா இருந்தாங்கன்னு சொல்ற. 7வது படிக்கட்டுக்கு மேல என்ன இருந்துச்சுன்னு உஸ்தாது கேட்கிறாங்க மாணவர்கிட்ட, அலியுல் ஹவாஸ்ட 7வது படிக்கட்டை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது 7வது படிக்கட்டுக்கு மேல என்ன இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அலியுல் ஹவாஸ் சொன்னாங்க, மேல ஒரு திரை மூடப்பட்டிருந்தது, ஒரு திரை மூடப்பட்டிருந்தது. இப்ராஹிம் அல் ஹவாஸ் சொன்னாங்க, அந்த திரையை நீங்க திறந்து பார்க்கல, அந்த திரையை நீங்கள் திறந்து பார்த்திருந்தால் கௌஸ் நாயகம் அவர்கள் காட்சி தந்திருப்பார்கள். அப்படியானால் படிக்கட்டில் நிற்பவர்கள் அல்ல கௌஸ் நாயகம், அவர்கள் மறைவாக உயர்ந்த ஒரு தரஜாவில் இருக்கக்கூடியவர்கள். யாரும் அவர்களை தேடிதான் போய் பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் யாரையும் தேடி வரமாட்டார்கள். எனவே தான் அல்லாஹ் தன்னுடைய சித்தர் என்று சொல்லக்கூடிய ஹிஜாபின் உள்ளே அவர்களை மறைத்து வைத்திருக்கிறான். அப்போ 7வது படிக்கட்டோடு நிற்பாட்டினா அலியுல் ஹீத்திய, ஆனால் அதையும் தாண்டி எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். யாரை? கௌஸ் நாயகத்தை. இப்ப 2 பேர்ல யாரு சிறந்தாலும் தெரிஞ்சிருச்சு, கௌஸ் நாயகம் சிறந்தவங்க தெரிஞ்சிருச்சு. இது முதலுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. 2வது வரலாறுக்கு வராங்க. 2வது ஒரு சம்பவம் வரலாற்றில் இருக்கிறது உண்மைதான். என்ன சம்பவம்? நீங்க ஒரு வரலாற்றில் படிச்சுதான் சொல்றீங்க. கௌஸ் நாயகம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயானுடைய அந்த சமயத்திலே அலியுல் ஹீத்தி ரஹிமுல்லா அவர்கள் தூங்குறாங்க. அந்த தூங்குனதை பார்த்துட்டு கௌஸ் நாயகம் பேச்சை நிற்பாட்டி விட்டு அலியுல் ஹீத்திக்கு அருகாமையில போய் நின்றார்கள், கை கட்டி நின்றார்கள். அந்த வரலாறு எல்லாம் உண்மைதான், அது பொய்யல்ல. ஏன் நின்றார்கள் தெரியுமா? காரணம் தெரியுமா? அலியுல் ஹீத்தி ரஹிமுல்லா அவர்கள் தூக்கத்திலே ஒரு கனவு ஒன்று கண்டார்கள். அலியுல் ஹீத்தி ரஹிமுல்லா தூக்கத்தில ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவிலே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அப்ப அலியுல் ஹீத்தினுடைய கனவிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை பார்த்து கௌஸ் நாயகம், ரசூலுல்லாஹி வந்துட்டாங்க, நம்ம பாட்டனார் வந்துட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அது மரியாதை இல்லை என்பதற்காக தன்னுடைய பேச்சை இடையில நிற்பாட்டி விட்டு அலியுல் ஹீத்திக்கு பக்கத்துல போய் நின்றார்கள். அவர்கள் அலியுல் ஹீத்திக்கு பக்கத்துல நிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக வேண்டி, அவர்கள் வந்ததற்காக வேண்டி நின்றார்கள். அதற்கு பிறகு அலியுல் ஹீத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கனவிலிருந்து விழிச்சிட்டாங்க. விழித்ததற்கு பிறகு அந்த வரலாற்றுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு என்பதையும் நீங்கள் படித்தீர்களா என்று கேட்கிற போது நான் படிக்கவில்லை. என்ன நடந்தது உஸ்தாத் அவர்களே என்று இப்ராஹிம் அல் ஹவாஸிடம் கேட்ட போது இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அலியுல் ஹீத்தி ரஹிமஹுல்லாஹ் கனவு பார்த்தாங்க, கனவு முடிஞ்சிருச்சு, விழிச்சிட்டாங்க. விழித்ததற்கு பிறகு பக்கத்துல யார் நிக்கிறா? கௌஸ் நாயகம் நிக்கிறாங்க. கௌஸ் நாயகம் சொன்னாங்க அலியுல் ஹீத்தியை பார்த்து, அலியுல் ஹீத்தி, உங்க கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவங்க என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க என்ற செய்தியை இதோ பாருங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அலியுல் ஹீத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுந்தார்கள், அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஏன்னா பேச்சுக்கு இடையில நான் தூங்கினேன், அந்த தூக்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதோ இருக்கிறார் பாருங்கள், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இவரை அலியுல் ஹீத்தி நீ பற்றி பிடித்துக் கொள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலியுல் ஹீத்தியுடைய கனவிலே வந்து சொன்னார்கள் என்ற செய்தியை அலியுல் ஹீத்தி மக்களிடத்தில் சொன்ன போதே அங்கு இருந்திருந்த 40,000 மக்கள் அதே இடத்தில் மூர்ச்சியாகி விழுந்தார்கள் என்ற செய்தி வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. இப்ப இந்த 2 செய்திகள் வரலாறுகளை பார்த்து விளக்கம் சொன்னதற்கு பிறகு அலியுல் ஹவாஸ் ரஹிமல்லாஹ் அவர்கள் திகைப்பின் ஆழத்திற்கு சென்று விட்டார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவர்களா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்படியானால் வலிமார்களில் உயர்ந்த தரஜா, உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் கௌஸ் நாயகம் அவர்கள்.